ஆளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்லிடனே. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்னை சக்கர பிரச்சோதியார். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாத கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பார்க்கலாம் வாங்க. 5/7/2024 சர்வ அமாவாசை திதி வருகிறது. 20/7/2024 பௌர்ணமி வருகிறது. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசிக்கு ஜூலை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராகவே கிரகங்கள் பலனை வழங்கப் போகிறதுன்னு சொல்லலாம். காரணம், ராசிநாதன் 11 நாள் ராசியில் இருக்கார். கடைசி 20 நாள் 2ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்கார். 2ல் குரு இருக்குது, குரு பார்வை இருக்குது. சனி பகவான் 11ல் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கார். 12ல் ராகு. இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அமக்கலமாக இருக்கும். நம்ம அப்படி சொல்கிறோமா, நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறாங்க. பொய் சொல்கிறீங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. எப்படி? இது 30% தாங்க. கோச்சாரம் என்பது 30% தான். இந்த 30% எப்படி ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகும்? 70% உங்களுடைய தசா புத்தி தான். அந்த அமைப்பில் தான் 70% ஜாதகம் இயங்கும். 30% கோல்சாரம். இது நல்லா இருந்தால், அதாவது பிறப்பு ஜாதகத்தினுடைய அமைப்பு இப்போது தசா புத்தி நல்லா இருக்கும்போது இதுவும் நல்லா இருந்து கோயில்சலாகி நல்லா சிறப்பாக இருக்கும். அதுவும் சரியில்லை, இது 30% சரியாக இருந்து என்னங்க பிரயோஜனம்? இதனால் நிறைய பேர் நீங்கள் நல்லா சொல்கிறீங்க ஆனால் அப்படின்னு நிறைய பேர் பாராட்டுறாங்க. சில பேர் பார்த்தா நீங்கள் சொல்கிறது சரியில்லை அப்படிங்கிறாங்க. இது 30% தாங்க. யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணல, இது பொது பலன் தான். இப்போ இந்த மேஷ ராசியில் ஒரு பொதுவான ஒரு பலனை தான் நம்ம சொல்கிறோம். ராசிநாதன் ராசியில் இருக்கிறது சிறப்பு, 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது அதை விட சிறப்பு. அப்போ கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. கௌரவம், அதாவது ராசிநாதன் ராசியில் இருந்தால் ஆட்சி பீடம் இருக்கிறார் இல்லையா? அப்போ காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், அந்த செவ்வாய் பூமியினுடைய ஆதிக்கம் இல்லையா? அப்போது உங்களுக்கு பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் மிக மிக பிரமாதமாக இருக்கும். அதுலேயும் 2ல் குரு சொல்லவே தாளுங்க. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். பணவரவு, ஏராளமான பண வரவு இருக்கும். பல வகையில் பணம் பையை நிரப்பும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஜூலை மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு மாதம். எடுத்த காரியங்கள் கைகூடுமா? கைகூடும். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும். 5ஆம் இடத்தை சனி பார்வையிடுவதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். பிள்ளைகளுக்கும் ஏதாவது படிக்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி
இந்த 5ஆம் இடத்தை சனி பார்க்கறது யாராவது ஒருத்தர் உங்கள் சொத்து ஆட்டையை போடுறதுக்கு நினைப்பாங்க பூர்வீகத்தில். அதனால் குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்று சென்று வாருங்கள். ஓரளவுக்கு தலைக்கு வருது, தலைப்பாயோடு போகும். மற்றபடி 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் தான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இந்த 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். இது குரு பார்வையில் இருக்கும் பொழுது மாபெரும் சிறப்பு. இப்போ வெளியூர் பயணம் போகிறீங்க, வெளிநாட்டு பயணம் போகிறீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலத்தை தரும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஒரு வாரமும் கடைசி 3 வாரம் 4ஆம் இடத்துல கடகத்திலேயே இருந்து பலனை தருகிறார். இப்போ நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு. கணவன் மனைவி ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங், அன்னோன்னியம், நண்பர்களால் ஆதரவு, ஆதாயம், கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். 8ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார், சனி பகவானும் பார்க்குறார். அப்போ 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். தேவையில்லாத சில பிரச்சனைகள் உங்களுக்கு தேடி வரும். எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தவங்களுக்கு நான் பஞ்சாயத்து பண்ணுறேன், அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் ஏதாவது வம்பு தும்பில் மாட்டிக்காதீங்க. மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை சிறப்பு, செவ்வாய் பார்வை சிறப்பாக இருக்கிறதால ரெக்டிஃபிகேஷன் ஆகும். ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணி வெளியில் வரக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக வரும். அதில் பாருங்கள், 9ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கார். அதாவது பாக்கியமான ஒரு சூழல், பண வருவாய் என்பது, குடும்ப நிம்மதி, சந்தோஷம் என்பது, குடும்ப ஒற்றுமை என்பது இந்த மாதம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். குருவும் செவ்வாயும் இணையிறாங்க. 20 நாள் இணைஞ்சிருக்கிறதால இது பிரபல யோகம்னு கூட சொல்லலாம். அது எங்கே போய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் இருக்கிறதால பிரபல யோகம் அப்படின்னு சொன்னால் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலில் வேலை வாய்ப்பு கிடச்சி அதில் ஒரு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் வாழ்க்கை, குடும்பத்தில் நிம்மதி, நல்ல பேரு புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் 9ஆம் இடம் என்பது மிக மிக சிறப்பு. வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெளிநாடு போகிறீங்க, உயர்கல்விக்காக போகிறீங்க, உத்தியோகத்துக்காக போகிறீங்க, சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த மாதம் கண்டிப்பாக ஏற்படும். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும். இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால முன்வீட்டு பலனை செய்வார். தொழில் போகிற மாதிரி போகும், ஆனால் இதனால் வரைக்கும் தொழில் நல்லா போச்சுப்பா, அப்போ ஏதோ ஒரு தொழில் ப்ராடக்ட்லாம் அப்படி தேங்கி நிற்குது, சரியாக போக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும். தொழிலில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். அப்போது சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி இப்போ உங்களுக்கு தொழிலில் ஒரு மந்தத்தன்மை நிச்சயமாக ஏற்பட்ட போதிலும் சம்பாத்தியம் என்பது மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 16, 17, 18 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் சொந்த வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீங்க. வாடகை வண்டியில் போயிட்டு வாங்க. வேலைக்கு போனாலும் வெளியில் எங்கே போனாலும்
ஏன்னா ஏதாவது ரிப்பேர்னால் அதை மாற்றிக்கிட்டு இன்னொரு வண்டி போயிட்டே இருக்கலாம். சொந்த வண்டினா அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு இல்லை போகணும். ஸோ அப்படி ஒரு நிலை. செவ்வாய் பகவான் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். ஒரு தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். இருந்தாலும் ஓரளவுக்கு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும். இந்த மேஷ ராசிக்கு 16, 17, 18 சந்திராஷ்டம நாள் வருவதால், சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க வேலை பார்க்குற இடத்துல. மற்றபடி நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.